கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஃபேக்கான டிசிஷன்ஸ்னால ஏகப்பட்ட டீம்ஸ் வாய்ப்பு இழந்திருக்காங்க. இந்த ஐபிஎல்ல ஆர்சிபி குவாலிஃபை ஆகல அப்படின்னு சொன்னோம்னா, ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லிட்டு போனா, அதுல அம்பையரிங்கும் ஒரு ரீசன் அப்படிங்கிற மாரி ஏபிடி வில்லியர்ஸ் சும்மா கொதிச்சு எழுந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சீசன் ஃபுல்லா எப்படி போயிருக்கு, அம்பையரிங் எப்படி போயிருக்கு, உண்மையாலுமே அவ்வளோ பெரிய ஃபால்ட் அப்படிங்கிறதெல்லாம் எந்தெந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான் இருக்கு. ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான். அதாவது இந்த டீம் இத்தனை மேட்ச் தோக்கணும், மேல இருக்கிறவங்கள கீழே வரணும். அது மட்டும் இல்லாம யாருமே 8 வின் அப்படிங்கறத பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்தது அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அது நடந்தா மட்டும் போதுமாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆர்சிபி இருக்கக்கூடிய 4 போட்டிகளையும் ஜெயிக்கணும். அதாவது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இன்னும் 4 கேம்ஸ் இருக்கு. அந்த 4யும் ஜெயிச்சாங்க. நல்ல நெட் ரன் ரேட் இருக்கு. அதை தாண்டி மற்ற டீமும் தோக்குறாங்க. எந்த டீமும் 8க்கு மேல வின் பண்ணல, 8 வின் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கம்பல்சரி குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய மூமெண்ட் தான். ஆனா நடந்தாலும் நடக்காட்டியும் ஆர்சிபி வெளியில போறதுக்கு காரணம் அம்பையரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிடி வில்லியர்ஸ் மட்டும் கிடையாதுங்க. ஏகப்பட்ட முன்னாள் வீரர்கள். ஸோ குறிப்பா இஃபான் பதான் ட்விட்டர்ல போட்டாரு. தோனிக்கு ஒரு வைடு போடும்போது போட்டாரு. ஸ்டெம்ப் லைன்ல இருந்து மூவ் பண்ணாதான் வந்துட்டு வைடு. ஸோ இந்த மாதிரியான ஃபேக் டிசிஷன்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அதே மாதிரி இன்னும் 2-3 பேட்ஸ்மேனை வந்துட்டு இஃபான் பதான் வந்துட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ட்விட்டர்ல மிகப்பெரிய அந்த போஸ்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு இருக்காங்க. இந்த சதியெல்லாம் பத்தி பேசுறீங்களே, ஆர்சிபி ஒரு 2 மேட்ச் வின் பண்ணி இருந்தா இப்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருந்திருக்கலாம். ஆனா 2-3 மேட்ச்ல அம்பையரிங் தவறுகள் அப்படிங்கிறதுனால அவங்க ஏமாந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மஹிபுல் லோம்ரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு சுனில் நரேன் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அந்த பவுலர் தெரியல, கேகேஆர் கூட மேட்சான்னு தெரியல. ஸோ அவரு ஒரு பால் போடுவார், அவரோட விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ அது நோ பால் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளேல காமிக்கும். ஆனால் இவர் வந்துட்டு பெவிலியன் போயிருப்பாரு. அதுக்கு ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் ரிவ்யூ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விக்கெட் அப்படின்னா சும்மா கையை மட்டும் தூக்கிட்டு வெளியில போன்னு சொல்லக்கூடாது. அது நோ பால் அப்படிங்கிறத தேர்ட் அம்பையர் செக் பண்ணணும். ஆன்ஃபீல்டில் சொல்ல மாட்டாங்க, காமிக்க மாட்டாங்க கூட. எதுக்கும் அவங்க வெளியில போற டைம்ல நோ பால் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்கேஸ் அது நோ பாலா இருந்தா. பட் ஆனால் லோம்ரோருக்கு அவுட் கொடுத்து வெளியில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் நோ பாலுங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அதே மேட்ச்ல ஏகப்பட்ட ஃபேக் டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2-3 டிசிஷன்ஸ் இருந்துச்சு. ஒரு நோ பாலை வந்துட்டு கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. அந்த மேட்ச் எவ்வளோ ரன்ல தோத்துருப்பாங்க தெரியுமா? வெறும் ஒரே ரன்ல தோத்துருப்பாங்க. அந்த நோ பாலுக்கு வந்துட்டு நோ பால் கொடுத்துருந்தா அந்த மேட்சை வின் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆர்சிபிக்கு இது புதுசு கிடையாதுங்க. அப்படியே த்ரோ பேக் போனோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக வந்துட்டு ஒரு மேட்ச்ல வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு வெற்றி கூட இருந்திருந்தா குவாலிஃபை ஆகலாம்ங்கிற சுச்சுவேஷன்ல அந்த சீசன் வெளியில போயிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு வெற்றி வந்திருக்க வேண்டியது. ஸோ ஃபைனல்ல ஒரு ரன் அடிக்கணும். ஒரு பாலுக்கு 2 ரன் சம்திங் என்னமோ வேணும். அதுல ஒரு ரன் வந்துட்டு ஓட போகும்போது என்னமோ சம்திங் அவுட் ஆயிடுவாங்க. ஆனா அந்த பால் மலிங்கா வந்துட்டு கிளியர் நோ பால் போட்டிருப்பாங்க. 2013 ஓப்பனிங் மேட்சா என்ன அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நோ பால் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த டிசிஷன் கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த கூட பார்த்தோம் அப்படின்னா கோலிக்கு ஃபைனல்லாம் போடுவாங்க. பயங்கரமா சண்டையெல்லாம் கட்டிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மேட்ச் வந்துட்டு வின் பண்ணி இருந்தாங்க. நோ பால் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருந்தா குவாலிஃபை ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு புவர் டிசிஷன்னால இவ்வளவு நடக்குது. ஸோ இந்த ஒரு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சுவாரஸ்யமா போகல. காரணம் என்ன அப்படின்னா பிச்சு ஃபுல்லாமே ஃபிளாட் பிச் ஆக்கி வச்சிருக்காங்க. டெல்லி, கொல்கத்தா, ஸோ அது மட்டும் இல்லாமல் மும்பையோட ஹோம் கிரவுண்டான வான்கடே, ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபிளாட் பிச், பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர்ஸுக்கு சாதகமா எந்த பிச்சுமே இல்லாத மாதிரியும், பவுலர்ஸுக்கு சாதகமா ஐபிஎல்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரியும், பேட்டிங் மட்டும்தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு வேணுங்கிற மாதிரியும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் எல்லா கேமுமே ஹை ஸ்கோரிங் கேமா போகணும். ஸோ நல்ல 6-4 வரணும், வரவங்களும் என்ஜாய் பண்ணணும், அண்ட் பார்க்குறவங்க ஃபுல்லாமே உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த ஒரு டிசிஷன் கொண்டு வந்ததா சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப ரொம்ப புவரான வரவேற்பு இந்த ஐபிஎலுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மேட்சுக்கு 250 260 ஈஸியாக அடிச்சுட்டு இருந்தால் யாருக்கு தான் பிடிக்கும்? சும்மா 6-4 பார்க்கறக்கு என்ன ஒரு த்ரில்லிங்கே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 140 அடிச்சு அதில் சுருட்டக்கூடிய தன்மை, அது மட்டும் இல்லாமல் இந்த லோ ஸ்கோரிங் கேம் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நெயில் பைட்டிங்காக இருக்கும், சும்மா சீடேஜில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இப்போ ஆப்ரகாம் பெஞ்சமின் டிவிலியர்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆர்சிபி 2-3 மேட்ச் பின்னாடி இருக்காங்க. அது காரணம் ஒன்று அவங்களுடைய மிடில் ஆர்டர், இன்னொன்று ஃபேக் டிசிஷன் 2 மேட்சை விட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது அதில் வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் ஒரு டிசிக்கு மேலேயோ ஒரு 7வது இடத்துலையோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அம்பையர் தவறுகள்னால ஒரு சீசனை விட்டு ஒரு டீமே வெளியில் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் ஏற்படுது. இது எல்லாமே கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல கருத்து தான். அவர் மாதிரியான ஆட்கள் முன்வைக்கும் போது இன்னும் வியூஸ் போகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ட்விட்டர்லையோ இந்த மாதிரிலாம் சொல்லலை, ஒரு நார்மலாக டிவி இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் பிளான் இந்த மாதிரி சொல்ல தான் சொல்லியிருக்காரு. அவர்
அவர் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ட்விட்டர்லலாம் சும்மா ஏதாவது ஒரு பிரில்லியண்டா யாராவது ஆடினா தான் போடுவாரு. மத்தபடி இந்த இர்ஃபான் பத்தான் இவங்கள மாரி ஆட்கள் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாரியான மீடியா ரீச் கிடைக்கும்போது அம்பயரிங் தவறுகள் அப்படிங்கிறது மாறும். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.